So hello everyone, welcome to Soldiers Guide channel. இந்த வீடியோ வந்து சசஸ்திர சீமா பல்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஏஎஸ்ஐ ஸ்டெனோக்கும் அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பிடிஎஃப் வந்து விட்டுருக்காங்க. இதை எப்படி செக் பண்ணலாம், நீ யாராவது அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டினாமிக் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, டிஃபென்ஸ் ட்ரை பண்றாங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சசஸ்திர சீமபல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்டஸும் அந்த வேகன்சியும் விட்டுருந்தாங்க 2023 மேல. அதுக்கான பிசிக்கல் அதுக்கப்புறம் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் தான் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது புதுசாக வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர், ஹெட் கான்ஸ்டபிள் கார்பெண்டர், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கார்பெண்டர், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் வர கார்பெண்டர், ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரியில் வர என்ன போஸ்ட்டும் இருக்கும். தனித்தனியாக வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரிசல்ட் பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான எஸ்எஸ்பி அப்படின்னு குரோம்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சசஸ்திர சீமபல் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கான்ஸ்டபிள் குக் அப்படின்றத நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான ஃபிசிக்கல் எல்லாமே நார்த் சைடில் தான் நடந்தது. அந்த அளவுக்கு போய் நாங்கள் யாரும் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்படியும் யாராவது எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நீங்கள் யாராவது செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து வந்ததும் இதில் சர்ச் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் எழுதும் போது உங்களோட ரோல் நம்பர் வந்திருக்கும் அட்மிட் கார்டில். அந்த ரோல் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி வரல அப்படின்னா 1 by 1 சர்ச் பண்ணுங்க. இதில் வந்து நெட் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஓகேங்களா? அதனால தெளிவாக வந்து இன்ஃபர்மேஷனாக செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸுக்கு 2 டைம் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க, என்ன கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஃபைனல் கட் ஆஃப் என்னவா இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து ஜென்ரல் நோட்டீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரேடுக்கும், அதாவது இதில் நடந்த எல்லா ட்ரேடுக்கும் 27, 26 தேதி டிசம்பர் மந்த் நடந்தது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வேக்கண்ட்டுக்கு 20 டைம்ஸ் பர் வேகன்சி கூப்பிட்டுருக்காங்க. அதாவது ஒரு வேகன்சி 20 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அது நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கலாம். அது என்ன ட்ரேடை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்னென்ன அதாவது என்னென்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு வந்து 73 வரை போயிருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 63 போயிருக்கு, ஓபிசிக்கு 61 போயிருக்கு, எஸ்சிக்கு வந்து 56 போயிருக்கு, எஸ்டிக்கு வந்து 48 போயிருக்கு. இதே ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 வரையும் ஜென்ரலுக்கு போயிருக்கு, ஓபிசிக்கு வந்து 75 போயிருக்கு, எஸ்சிக்கு வந்து 69 போயிருக்கு, எஸ்டிக்கு வந்து 68 வரையும் போயிருக்கு. கான்ஸ்டபிள், கார்பெண்டர், பிளாக் ஸ்மித், டிரைவர், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் கான்ஸ்டபிள் காப்லருக்கு வந்து ஓபிசிக்கு 61, கான்ஸ்டபிள் குக்கு வந்து மேலுக்கு 51 போயிருக்கு, ஓபிசிக்கு ஜென்ரலுக்கு 54 போயிருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 50 போயிருக்கு, எஸ்சிக்கு 48, எஸ்டிக்கு 45 போயிருக்கு. இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா ஃபோர்ஸஸ்க்கும் எல்லா ட்ரேடுக்கும் எப்படி ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி ரெடி ஆகிட்டு போகணும் அப்படின்றது அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா தான் செலக்ட் ஆக முடியும். ஏன்னா ஆல் இந்தியா கட் ஆஃப், ஆல் இந்தியா வேகன்சி இது. ஓகேங்களா? இது தமிழ்நாடு வேகன்சி, தமிழ்நாடு கட் ஆஃப் கிடையாது. இது காம்படிஷனும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். இந்த மார்க் எடுத்து நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தைரியமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனால் ஃபைனல் கட் ஆஃப் வந்து இதோட ஒரு 70 மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது இந்த மார்க் இருந்தால் உங்களோட ஃபைனல் கட் ஆஃப் வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா ஆல் இந்தியா கட் ஆஃப் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதில் காம்படிஷனுக்கு இருப்பாங்க. ஃபுல்லாக நார்த் சைடில் நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய செலக்ட் ஆகிருக்காங்க. நான் அதாவது செக் பண்ணி பார்த்ததில்ல. ஓகேங்களா? இந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் என்னென்ன டேட்டில் நடக்கும் அப்படின்னா ஸோ 10/4/2024 அதாவது நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென்டேட்டிவாக தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் சேஞ்ச் ஆகலாம், இல்லை இந்த டேட்டில் வைக்கலாம். உங்களுக்கான அட்மிட் கார்டை நீங்கள் வந்து ssb.rec.go.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட்டில் கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி போகணும், என்ன மாதிரி வந்து நீங்கள் தயாராகணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கறத பொறுத்து தான். நீங்கள் யாராவது செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இந்த அப்டேட் யாரும் வந்து தமிழ்நாட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது யாரும் அந்த அளவுக்கு இதுக்கு போயிட்டு மெனக்கெட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஆல் இந்தியா வேகன்சி அப்படின்ட்டு வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. ஸோ அப்படியும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த அளவுக்கு நார்த் இந்தியன்ஸில் போயிட்டு செலக்ட் ஆகி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ உங்களே யாராவது செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் சேஃப் தான். அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் சேஃபு. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு இதோட ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகேங்களா? யாரும் போகாம மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கான ஸ்டேட் டெஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்றது அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்னும் அஃபிஷியல் வெப்சைட்டில் விடல. அப்படி விட்டாங்க அப்படின்னா நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக குரோமில் போயிட்டு எஸ்எஸ்பி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சசஸ்திர சீம பால்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜில் இதை கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரீஷியன், கான்ஸ்டபிள் கார்பெண்டர், பார்பர், பிளாக் ஸ்மித், அதுக்கப்புறம் கார்டனர், காப்லர், பெயிண்டர், அதுக்கப்புறம் சஃபைவாலா, குக் மேல், குக் ஃபீமேல் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ட்ரேடுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அந்த ட்ரேடு கொடுத்து நீங்கள் பிடிஎஃப் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 செக் பண்ணுங்க. ஓகேனா? ஏன்னா இதில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களோட நேம் வராது. ஸோ நோ மோர் ஃபவுண்ட் அப்படின்னு காமிக்கும். என்ன நீங்கள் நேம் இதில் இருக்கிற நேம் சர்ச் பண்ணால் கூட நோ மோர் ஃபவுண்டு தான் காமிக்கும். அது நெட் இஷ்யூவாக இருக்கலாம், அப்படின்னா இதில் ஏதாவது இஷ்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் 1 by 1 உங்களுடைய ரோல் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். சில ஆர்டர் வைஸ் கிடையாது. இதில் வந்து ரோல் நம்பர் வந்து ஸோ மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அதனால் 1 by 1 இதில் வந்து 49 பேஜஸ் கிட்டே இருக்குது ஒவ்வொரு இதுலையும்.